Hello students, welcome to Tutora. நாம இன்னைக்கு இந்த வீடியோல கோல்ட்-ஸ்மித் ரியாக்ஷன் அதாவது preparation of salicylic acid தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து 12th chemistry chapter 11ல இருக்க ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்டான நேமிங் ரியாக்ஷன். இது புக் பேக்லயுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா preparation of salicylic acid அப்படின்னு கேட்பாங்க. இது ABCD கன்வர்ஷன்லயுமே அதிகமாக கேட்குற கொஸ்டின். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கோல்ட்ஸ் ரியாக்ஷன்ல இதுதான் நம்ம மேஜரா எழுத வேண்டியது. Phenol, இது நான் வந்து அண்டர்லைன் பண்றது எல்லாமே keyword. So phenol is converted into sodium phenoxide which on treatment with CO2 at 400 Kelvin and 4 to 7 bar pressure followed by acid hydrolysis to form salicylic acid. அதாவது இது நான் வந்து உங்களுக்கு ரியாக்ஷன் படி எழுதி போட்டே சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொல்றாங்க? phenol. Phenol is converted into first phenol நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபீனால்னா என்னது? பென்சீனோட OH இருக்கிற பேர் தான் ஃபீனால், கரெக்டா? ஃபீனாலை என்னவா கன்வெர்ட் பண்றாங்க? சோடியம் ஃபீனாக்சைடா கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ சோடியம் ஃபீனாக்சைடா எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னா அதை NaOH ஓட ட்ரீட் பண்ணணும். இன் பிரசன்ஸ் ஆஃப் NaOH ஓட ட்ரீட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபீனாலுக்கு பென்சீன் ரிங்கோட ஸோ மேலே வந்து இந்த ஹச்சும் இந்த OHும் H2Oவா வெளில போயிடும். H2Oவா வெளில போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற இந்த Na போய் இந்த ஆக்சிஜன் குரூப்போட அட்டாச் ஆகும். அப்போ ONA அப்படின்றது ஃபார்ம் ஆகும். இப்போ நேமே நான் கீழே எழுதுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபீனால் தானே. ஃபீனால் இஸ் கன்வெர்டட் இன்டு என்னது? இது சோடியம் ஃபீனாக்சைடு. அதாவது Na இது ஃபீனாலோட ஆக்சைடு இருக்குது. Naனா சோடியமா? ஸோ சோடியம் ஃபீனாலோட ஆக்சைடு இருக்கனால ஃபீனாக்சைடு. சோடியம் ஃபீனாக்சைடா கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்றாங்க? விச் ஆன் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் வித் CO2. அது எதோட நம்ம ஆட் பண்றாங்கன்னா CO2ஓட ஆட் பண்றாங்க. இப்போ வந்து கேட்டலிஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கேட்டலிஸ்ட்ன்றது CO2. அது வந்து எந்தெந்த கண்டிஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 400 Kelvin 4 to 7 bar pressure. அதை நான் வந்து இங்க எழுதிக்கிறேன். 400 Kelvin 4 to 7 bar pressure அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப என்ன கிடைக்குது? அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த இடத்துல இந்த CO2ன்றத நம்ம COO அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ COO அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த COO இங்க போய் அட்டாச் ஆகும். இந்த இடத்துல போய் அட்டாச் ஆகும். ஸோ COO அட்டாச் ஆச்சுன்னா இது வந்து ஒரு ஆக்சிஜன்ல ஒரு சார்ஜ் இருக்கும், NAல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இங்க இருக்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் பண்றதுனால ஸோ NaCOO இல்லாட்டி COO NAவா மாறும். அப்ப இந்த இடத்துல Na வந்து போயிடுச்சு அப்படின்னா ஆக்சிஜன்ல லோன் பேர் இருக்குமா? அந்த லோன் பேரை சரி செய்யறதுக்காண்டி இங்க போன ஹைட்ரஜன் இங்க வந்து OHஆ ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பென்சீன் ரிங் வரைஞ்சுக்கணும். ஸோ பென்சீன் ரிங்ல மேல இருக்க இடத்துல ஆக்சிஜன் இருக்கா, அந்த Na போய் இந்த இடத்துல COO NAவா மாறிடும். முன்னாடி இருக்க ஹைட்ரஜன் வந்து இந்த ஆக்சிஜனோட சேர்ந்து OHஆ மாறிடும். இதோட பேர் வந்து என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா சோடியம் சாலிசிலேட். இந்த நேம் வந்து எழுதுறது ஆப்ஷனல் தான், நீங்க எழுதலைனாலும் நோ ப்ராப்ளம். ஆனா நேம் வந்து என்னது அப்படின்னு பார்த்துட்டோம்னா சோடியம் சாலிசிலேட். ஸோ இந்த இடத்துல அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். நான் இந்த இடத்த அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். லாஸ்டா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது? இது கிடைச்சிருக்குதா? இதை நான் காப்பி பண்ணிட்டேன். இப்ப இது என்னவா மாறுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா சோடியம் சாலிசிலேட் கிடைச்சிருக்குதா? அது மேல நம்மளுக்கு என்னவா இது பண்ண சொல்லியிருக்காங்க? டெக்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? பை pressure followed by acid hydrolysis. Acid hydrolysis to form salicylic acid. Acid hydrolysis பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. Acid hydrolysisனா நம்ம என்னன்றதை முன்னாடியே பார்த்திருக்கோம். Acid hydrolysisனா என்னது அப்படின்னா H plus by H2O. அதாவது catalyst பதிலா என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா H plus in presence of H2O. இதோட பேர் தான் பார்த்துட்டீங்கன்னா acid hydrolysis. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரொம்பவே சிம்பிள். இந்த Na இங்கனக்குள்ள Na பிளஸ் இருக்கும், இந்த Na பிளஸ் வெளியில போயிட்டு இந்த H பிளஸ் போய் அந்த இடத்த ஆக்குபை பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா பென்சீன் ரிங். பென்சீன் ரிங்கோட மேல வந்துட்டு OH அப்படியே இருக்கும், இந்த இடத்துல COO
அந்த எண்ணெய்க்கு பதிலா அந்த H போய் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதோ இந்த ப்ராடக்ட்டோட பேர் தான் பார்த்துட்டீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட். சாலிசிலிக் ஆசிட். ஸோ இப்படிதான் சாலிசிலிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்றாங்க. இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ப்ஸ் ரியாக்ஷன் கேட்பாங்க, இல்லைன்னா கோல்ப்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ரியாக்ஷன். தேங்க்யூ.